டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூன் 6ஆம் தேதி MRC நகரில் அமைந்துள்ள இமேஜ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஃபேக் நரேட்டிவ்ஸ்ல கை தேர்ந்த திமுக ஆனா இப்ப எந்த அளவுக்கு கேவலமா சொதப்பிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ்னு சொன்னாலே இந்த வார்த்தையை நம்ம கத்துக்கிறதுக்கு முக்கியமான காரணமே நம்ம உடன்பிறப்புகள் தான் நமக்கு தெரியும். இப்போ இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸை வச்சு ஒரு சில ரொம்ப சீப்பான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த நிகிதாவோடது. அஜித்குமாரனுடைய கொலை வழக்கில் நிகிதாவை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. எதிர்கட்சிகள் சார்பில் நிறைய போராட்டங்கள் அறிவிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க திடீர்னு பார்த்தா நேத்து ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆகுது. நிகிதா அவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களோட கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு போட்டோ சோசியல் மீடியால எந்த பக்கம் போனாலும் ஓகே இவங்க பாஜக நிர்வாகி, அதனாலதான் இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு, இவங்களோட பின்புலத்துல பாஜக இருக்கு, பாஜகல இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு சொல்லி எவ்வளவு நியூஸ் வர முடியுமோ. அதாவது ஒரு வாரமா அஜித்குமார் கேஸ்ல பேசாத நியூஸை கூட இந்த ஒரு நாள்ல அவ்வளவு சோசியல் மீடியாலையும் அவ்வளவு நியூஸ் சேனல்ஸ்லையும் பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியில பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். திருவள்ளூர் மாவட்ட செயலாளரான ராஜினி அப்படிங்கிறவங்க சடனா வந்து அது நிகிதாலாம் கிடையாது, நான் தான் அண்ணாமலை அண்ணா கூட போட்டோ எடுத்தேன், என்னோட போட்டோவை தான் இப்ப நிகிதான்னு சொல்லி எல்லாரும் தப்பா பரப்பிட்டு இருக்காங்க, இதுக்காக நாங்க இப்ப கேஸ் கூட கொடுத்துருக்கோம், அதுக்கான விசாரணை நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே திமுகவுடைய எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் நரேட்டிவ்க்கு ஒரு மட்டமான எக்ஸாம்பிள்னு தெரியும். அதாவது எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலில் தொடர்பு கொண்டு பேசினாரு, அந்த வழக்கை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. இன்னொரு பக்கம் பாஜக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள் அஜித்குமாரனுடைய வீட்டுக்கே போய் நேர்ல அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி தலைவர்கள் இவ்வளவு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வெறுப்பும் பழியுணர்வும் இருந்தா, 1000 தான் இருந்தாலும் அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களோட போட்டோவை எடுத்து ஃபேக்கா நிக்கிதான்னு சொல்லி இவ்வளவு தூரம் ஒரு ஃபேக் நரேட்டிவ் பரப்பு அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா உங்களுக்கு பழிவாங்கிற உணர்ச்சி இருக்குன்னு சொல்லி மக்களுக்குள்ள இப்ப கேள்வி எழுந்திருக்கு. இந்த பழிவாங்கிற உணர்ச்சி முக்கியமா யாருக்கு இருக்கு? இதையெல்லாம் பண்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட அண்டா அண்ணன் செந்தில்வேல் அவர்கள். ஏன் இவரை முக்கியமா குறிப்பிடுறோம் அப்படின்னா இந்த போட்டோவை வந்து நிறைய ஊப்பிகள் பயங்கரமா சோசியல் மீடியால பரப்புனாங்க. அந்த பரப்புனவங்கள்ல முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும்னா திராவிட அண்டா அண்ணன் செந்தில்வேல் அவர்கள். இப்போ அவர் மேலதான் கேஸ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளரான ராஜினி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது திமுக 2026 தேர்தலுக்கான அந்த தேர்தல் பரப்புரையை தொடங்கிட்டாங்க, ஓரணியல் தமிழகம் என்ற பேர்ல. அதை பத்தி நம்ம நேற்று வந்து விலாவரியா பார்த்தோம். அந்த பாயிண்ட்ஸே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் அவங்களுடைய நரேட்டிவா அவங்க எப்படி செட் பண்றாங்கன்னா ஆன்டி பிஜேபி, அதாவது நாங்கள் பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. கேட்ட கேள்விகள்லையுமே ஒன்று கூட நீங்கள் வந்து சேஃபாக இருக்கீங்களா, மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கீங்களா, உங்களுக்கு வேணுங்கிற வசதிகள் எல்லாம் கிடைக்கப்படுதா, அந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு இவங்க பரப்புரை பண்ணியிருந்தாங்கன்னா கூட ஓகே. ஆனால் இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்ன நேத்தே நம்ம தெளிவாக பார்த்தோம். இருந்தாலும் ஹைலைட்டாக சொன்னது மண் மானம் காப்பாற்றப்பட வேண்டுமா, நுழைவுத் தேர்விலிருந்து மாணவர்கள் வந்து தப்பிக்க வேண்டுமா, டெல்லி அதிகாரத்துக்கு பயப்படாத ஒரு தலைவர் வேணுமா, மு.க. ஸ்டாலின் அவர்களால் மட்டும்தான் இதை முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அப்போ நீங்க திமுகவுக்கு ஓட் போடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்தது. நீங்க ஆன்டி பிஜேபியா இருக்கிறீங்கன்றது கூட ஓகே, அது உங்களோட கட்சி சம்பந்தப்பட்டது. இப்போ கேள்வி என்னன்னா மக்களுக்காக பேசுறீங்கன்னா நான் மக்களுக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இல்லை இனிமே செய்ய போறேன்றத சொல்லி தானே பேசணும். இது எதுக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக்கா பேசுறீங்கன்றதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வியா எழுந்திருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபிக்கு ஓட் போடக்கூடாது, பிஜேபி கூட அலையன்ஸ் பார்ட்டியா இருக்கக்கூடிய ஏடிஎம்கேக்கு ஓட் போடக்கூடாது, சரி ரெண்டு கட்சிகளுமே வேணாம் தாவேகாக்கு ஓட் போடலாம் அப்படின்னு பார்த்தா தாவேகா வந்து பிஜேபியோட பி டீம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உடன்பிறப்புகளை தனியா ஒரு கட்டுக்கதையை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் யாருக்குமே நீங்க ஓட் போடக்கூடாது, எங்களுக்கு மட்டும்தான் நீங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட நீங்க சொல்ற விதமா தான் இது இருக்கு இல்லையா? அதாவது திமுக சார்பில் இந்த விஷயத்த இந்த நரேட்டிவா அவங்க செட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் எலெக்ஷன் வர அந்த ஒரு 6-7 மாத காலங்கள்ல இந்த மாதிரி நிறைய ஃபேக் நரேட்டிவ்ஸ் வரதான் போகுது. இதை உடைக்கிறது எங்களை மாதிரி ஊடகங்களோட வேலை மட்டும் கிடையாது, பொதுமக்களான வாக்காளர்களான உங்களுடைய கடமையும் தான். இவங்க எப்போ ஆன்டி பிஜேபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டாங்களோ இதுக்கப்புறம் அந்த கட்சி சார்ந்தோ இல்லை கட்சியினுடைய கூட்டணி கட்சிகள் சார்ந்தோ நிறைய பொய் தகவலை பரப்புறது மட்டும்தான் உடன்பிறப்புகளோட பிரதான வேலையா இருக்க போகுது. ஸோ எந்த விஷயம் உண்மை எந்த விஷயம் பொய்யா பரப்பப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாருக்கும் வெளியே கொண்டு வரதான் இப்ப நம்மளோட கடமையா இருக்கும். பாஜகவுக்கு எதிராக தான் ஃபேக் நரேட்டிவ்ஸை இவங்க செட் பண்றாங்கன்னு பார்த்தா
அவங்கள நம்பி இருக்கிறவங்களே அவங்க ஏமாத்துற வேலையில தான் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். 890 என்னங்க இந்த தளபதி பேசுவாருங்க. வணக்கம். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பவும் கணத்தர நிற்கிற இயக்கம் நம்மளோட திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டோட மொழி மாநில. அதாவது அந்த பாய் பாவம், அவர் பாவமா நிக்கிறாரு, உங்கள்கிட்ட முதலமைச்சர் தான் பேசுறாருன்னு சொல்லி ஃபேக்கா ரெடி பண்ணி அவருடைய வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு யாருக்கோ கால் பண்ற மாதிரி பண்ணி கொடுத்து அவர் பாட்டு தனியா பேசிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் முதல்வர் வந்து நல்லா இருக்கிறீங்களா, நான் நல்லா இருக்கேன்னு அவர் ஒரு வாய்ஸ் போகுது, நம்ம கிட்ட தான் பேசுறாருன்னு நினைச்சு பாயும் வந்து அவருடைய பதில அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களை நம்பி இருக்கிறவங்களையே நீங்க இந்த அளவுக்கு ஏமாத்துறீங்கன்னா ஓட்டு போட்ட மக்களை நீங்க ஏமாத்துறத பத்தி நாங்க கேள்வியே கேட்க கூடாதுன்னு தான் எங்களுக்கு எல்லாம் தோணுது. இந்த ஸ்கேமை தான் நீங்க வந்து கடந்த 50 வருஷமா மக்களுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. தமிழக அரசியல்ல நேத்து இன்னும் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடந்த செயற்குழு கூட்டம் தான். இதுல நிறைய தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அதாவது முதலமைச்சர் வேட்பாளரா திரு விஜய் அவர்கள் தான் நிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு திமுக பாஜக கூட கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பரந்தூர் விமான நிலையம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. இது தொடர்ந்து அவரு ஃபைனலைஸா சொன்ன விஷயம், பாஜகவுடன் கூடிக்கொள்ளாவ நாங்க வந்து திமுகவோ அதிமுகவோ கிடையாது, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. இது வந்து எதுக்கான பதிலா பார்க்கப்படுது அப்படின்னா, சமீபத்துல அமித்ஷா அவர்கள் வந்து பேசினப்போ இந்த கூட்டணி தாவேகா வந்து உங்க கூட்டணியில சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சப்போ, இன்னும் எலெக்ஷனுக்கு காலம் இருக்கு, காலம் வரும்போது அதுக்கான பதிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான பதிலா தான் இவர் இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா சொல்றாரோன்னு ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 2010 தேமுதிகவும் இதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க, நாங்க யார் கூடயும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க, எதிர்க்கட்சி தலைவராகவும் அவர் வந்து உட்கார்ந்தாரு. சோ இப்போ தாவேகா இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஒருவேளை கூட்டணிகள் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு பக்கம் தாவேகா தேர்தல்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு இப்ப வரல. தாவேகா எலெக்ஷன்ல தனிச்சு நிக்கிறதுனால திமுகவுக்கு இது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ பரவலா போய்கிட்டு இருக்கு. இப்போ லாபமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதை எதிர்கட்சிகளா சொல்லப்படுற டிவிகேக்கும் அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஓட்ஸ் பிரிச்சு வரும். அப்படிங்கிறப்போ திமுகவுக்கு இது லாபம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதே நஷ்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுகவுக்கு முழுமையா போய்கிட்டு இருந்த சிறுபான்மையினர் ஓட்டு இப்ப கணிசமான அளவு தாவேகாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இது திமுகவுக்கு நஷ்டம் அப்படின்னு ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. இது போக நம்ம எம்பி கனிமொழி அக்கா வேற தாவேகா தனிச்சு நிக்கிறதுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் தனித்து போட்டியிடலாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு அது. ஆல் தி பெஸ்ட். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, திமுகவை பொறுத்த வரைக்கும் இது லாபமா நஷ்டமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நேத்து நடந்த செயற்குழு மீட்டிங்ல விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை தான். நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவங்க கிடையாது, ஆனா இந்த இடத்துல ஏர்போர்ட் வேணாங்கிறத மட்டும் தான் நாங்க கோரிக்கையா வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. முதலமைச்சர் பரந்தூர் மக்களை நேர்ல சந்திச்சு இந்த இடத்துல விமான நிலையம் வராதுங்கிற வாக்குறுதியை கொடுக்கணும். இல்ல அப்படின்னா அந்த மக்களோட நானும் சேர்ந்து நேரா முதலமைச்சரை தலைமை செயலகத்திலே வந்து மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதை சொன்னதும் நேத்து நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பயங்கரமா சோசியல் மீடியால பறக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சர்க்கார் படத்துல வந்து ஒரு சீன் இருக்கும், அவர் ஹெல்மெட்லாம் போட்டுட்டு மக்களோட மக்களா ஒரு கட்சி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும், அங்க நேரா முதலமைச்சர் பக்கத்திலேயே போய் உட்கார்ற ஒரு மாசான சீன். அந்த சீனை போட்டு திரும்ப இந்த சீனை நாங்க விட்னஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டோம், இந்த சீனை நாங்க நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னுமே மக்கள் வந்து தாவேகாவை ஒரு கட்சியா ஏத்துக்கிறதுக்கான மனநிலைக்கு வரல, ஒரு ஃபேன்ஸ் கிளப்பா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் இது இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த அஜித்குமாரனுடைய கொலை வழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எதிர்கட்சிகளான அதிமுகவும் பாஜகவும் நிறைய உண்மைகளை வெளியே கொண்டு வந்தாங்க, அதுக்கான வழக்கு தொடர்ந்தாங்க. இது மட்டும் இல்லை, இந்த காவல்துறை லாக்அப் டெத் அப்படிங்கிறது இங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய காவல் நிலையங்கள்ல மோசமான தாக்குதல்கள் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாஸை வெளியே கொண்டு வந்தாங்க. இவ்வளவு ஏன், இதுக்கு முன்னாடி 24 லாக்அப் டெத் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவலை கூட அதிமுக சார்பில் தான் வெளியே கொண்டு வந்தாங்க. ஆனா எந்த இடத்துலையுமே அவங்க ஒரு மூவி ரெஃபரன்ஸையோ ஒரு ஹீரோ ரெஃபரன்ஸையோ வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பண்ணிட்டாரு, நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரியான விஷயத்த போடவே இல்லை. இப்போ பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணதும் ஒரு கட்சியினரா ஒரு சார்பா மக்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா, இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி இன்னும் நிறைய இடங்கள்ல கூட ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதை நாங்க தான் வெளியே கொண்டு வந்திருக்கோம், இந்த மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா கட்சி சார்பில் இருக்கீங்கன்னு மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா
பரந்தூர் எங்க இருக்குன்னே நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, படத்துல வர சீன் வந்து ரியாலிட்டியில நடக்க போகுது, ஓகே விஜய் அவர்கள் இனிமே திரைப்படத்துல நடிக்க மாட்டாரு, அதுக்கு பதிலா நேர்ல வந்து அந்த மாஸ் சீனால ரீக்ரியேட் பண்ணுவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, உண்மையா சொல்லணும்னா மக்கள் எல்லாருமே தாவேகாவை ஒரு ஃபேன்ஸ் கிளப்பா மட்டும்தான் பார்ப்பாங்க. நம்மளோட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய நீண்ட வெளிநாடு பயணத்துல இருக்காருன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து கானா நாட்டுக்கு போனாரு. அந்த நாட்டினுடைய உயரிய விருதை நம்மளுடைய பிரதமருக்கு கொடுத்தாங்க. அது தொடர்ந்து இன்னைக்கு கரீபியன் தீவுகள்ல ஒரு நாடான ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோக்கு போயிருக்காரு. அங்க அவரு பேசும்போது இந்த நாட்டினுடைய வேர்கள் தமிழ்நாட்டோட ஒன்றிணைஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. राष्ट्रपति कंगालू जी के पूर्वज संत तिरुवल्लुवर जी की धरती तमिलनाडु से थे। हजारों वर्ष पहले संत तिरुवल्लुवर ने कहा था, पड़ई कुड़ी कुळमैचु नटपरण आड़ू उडेयान அரசருள் ஏறு. இங்க தமிழ்நாட்டுல நிறைய ஊபிஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு வந்து நம்ம மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவே இல்லை. ஏன்னா இந்த தமிழ் அப்படிங்கிறது நம்மளுடைய பண்பாட்டை பெருமையை குறிக்கிற விதமா இருக்கு. ஒருவேளை இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி வெளியே வந்துட்டா தமிழினுடைய பெருமையும் வெளியே வந்துடும், இது வந்து பிரதமருக்கு பிடிக்கல, அதனாலதான் கீழடிக்கு இவ்வளவு நெருக்கடிகள் தராங்க அப்படின்னு சொல்லி ஊபிஸ் சார்பில் வழக்கம் போல ஒரு ஃபேக் நரேட்டிவ்ஸை கொடுத்தாங்க. ஆனா இந்த பக்கமோ பிரதமர் எங்க போனாலுமே திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு கணியன் பூங்குன்றனார் வரைக்கும் தமிழினுடைய பண்பாட்டையும் பெருமையும் மேற்கோள் காட்டி தான் பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, பிரதமர் மோடி அவர்கள் கானா நாட்டுக்கு போனப்ப எப்படி அந்த நாட்டினுடைய உயரிய விருது கொடுத்தாங்களோ அதே மாதிரியே இந்த நாட்டினுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி ரிபப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ அப்படிங்கிற உயரிய விருதை கொடுத்திருக்காங்க. இந்த விருதோட சேர்த்து 2016 இருந்து இப்ப வரைக்கும் 25 நாடுகள் தங்கள் நாட்டினுடைய மிக உயரிய விருதுகளை பிரதமர் மோடி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது இந்தியாவினுடைய வளர்ச்சியை உலக நாடுகள் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றா பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபடும். அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.